ஆனால் நல்லா தெரியுதா? செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஹா மக்கள், அப்படியே கொண்டாங்க. ஆஹா எப்படி இருக்குது? வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்ளைனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, KFC சிக்கன் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, அதை இன்றைக்கி வீட்டிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைலில் சரிங்களா செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேற்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெக் பீஸ்லாம் வாங்கி வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது நேற்று செய்கிறதுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கி செய்கிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வராரு. இப்போ யாரும் இல்லை, நம்ம முகுந்து குட்டி தான், என்னோடய அக்கா பையன். சரி ஓகே மக்கள், வாருங்கள். லெக் பீஸை ஃபஸ்ட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு அலசிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம். ஓகே தாய்க்குளமே, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாமா? போடுங்க, இன்னொரு ஸ்பூன் போடுங்க. ஓகே போதுங்களா? மஞ்சத்தூள் போதுமா? சிக்கன் போடுங்க மக்கள். வீடியோ ஆரம்பித்த உடனே நம்மால் வந்துட்டானுங்க முகுந்த். அப்பா போய் கூப்பிட்டுட்டாரு. முகுந்த், வெல்கம் டு அகைன் அவர் சேனல். ஓகே கமான் வாடியா, லெக் பீஸ் செய்யலாம். KFC சிக்கன். என்ன பார்க்குறது இங்கே? பிடிக்கலாமா? தண்ணி பிடிக்கலாம் மக்கள். தண்ணி பிடிங்க. அதில் இதுவாங்க கொஞ்சம் நல்லா எல்லா லெக் பீஸும் மூழ்கிற அளவுக்கு பிடிங்க. அம்மா அப்படியே லெக் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு காட்டுங்க. கீரையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஜம்முன்னு. நம்ம ஏரியா லோக்கல் கறி கடையில் வாங்கினது மக்கள். எடுத்து காட்டுங்க. அப்படியே அந்த பக்கம் பொறுமையாக இருங்க. மக்களை பார்த்தீங்களா, நமக்கு வேலை மிச்சம். கீரை கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா இத்தனை 15 லெக் பீஸ் மொத்தம் இருக்குது. ஓகேம்மா, அலசலாம். நல்லா ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி கரைச்சி விட்டு நல்லா அலசி. ஓகே மக்கள்ஸ், ஜம்முன்னு. அப்பா இதை தூக்க கூட முடியல மக்கள்ஸ், உடம்பு சரியில்லைங்க. ஒரு 2-3 நாளாக காய்ச்சல். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இந்த வீடியோ போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க மக்கள்ஸ். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடியில் அலசிட்டோமா, நெக்ஸ்ட்டு நம்ம பியூர் வாட்டரில் இன்னொரு டைம் அலசிக்கலாம். ஓகேவா? எறும்பு கடிக்கிண்டா, அங்கே எறும்பு இருக்குது. ஓகே மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சரிங்களா. கொத்தமல்லி தழை ஒரு 3 எக்கு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலந்தழை, காரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு, ஸ்பைசஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, அப்படியே இங்கே ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டுங்க, அதுக்கப்புறம் கல் உப்பு, அப்படியே ஃபைனலாக வந்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சரிங்களா. இதை எல்லாமே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் வித்து நம்ம கடை மசாலாவோட. ஏன்னா கடை மசாலா இருந்ததுனா தான் டேஸ்டியாகவும் இருக்குது. நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், இது போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டு. இந்த ப்ரெட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே உப்பு போடுறோமுங்க. ஏன்னா உப்பு வந்து ஸ்டார்டிங்கில் அரைஞ்சிது அப்படின்னா அந்த பிளேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் ஆகும். போடலாம் போடலாம் பல்லவி, லைட்டாக போடு. அதிகமாக இருக்கும் போலயே, பாதி எடுத்துடணும். ஆமாம், ஏன்னா இந்த மசாலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு இருக்கும் மக்கள், தேவையான அளவு. அதனால் வந்து கொஞ்சம் உப்பு குறைச்சிடலாம். இங்கே உள்ள காட்டு. ஓகே
போதும். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மசாலாக்குள்ளே போட்டு ஆட் பண்ணி அரைக்கலாம். எஸ், ஓகே. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா மக்களே, பன்னு வேணும்ல, அந்த பண்ணை வந்து பிச்சு பிச்சு போடலாம். போட்டு இதையும் மிக்சியில் அரைக்கலாம். ஓகேவா? அவங்க அரைச்சிருக்குமா? அமுத்தி விடுமே. சூப்பர். ஓகே, நானே போட்டுறேன் உப்பு. ஓகேவா? மிக்ஸ் பண்ணு. அது கொஞ்சம் சுருக்கணும் இருந்தால் ஓகே. எனக்கும் உப்பு லைட்டாக பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு இங்கே வாருங்க மக்கள், செமையாக இருக்குதுங்க. அடாடாடாடாடா. அப்பா சரியான காரம் மக்கள், மிளகு போட்டோம்ல, அதனால் செம்மத்தையான காரம். ஃபைனல் லெக் பீஸ் மக்கள்ஸ். அடா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 . இங்கே வாருங்களேன். ஏன் சார்? சாப்பிடணும் போல இருக்கா? வைக்கலாம். அடுத்து வடைச்சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு போட்டுடலாமா? ப்ரெட்டு உள்ளே போடுறோம் மக்களே. அம்மா ரொம்ப கருவு வறுத்துற வேண்டாம், நல்லா செவக்க வருங்க. மணக்கு 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 தான், எடுத்து போடுமா. ரவை இல்லைடா, பண்ணு அள்ளி சாப்பிட்டு பாரு, செம்மையாக இருக்கு. அள்ளி சாப்பிட்டு பாரு. இரு கைக்கு. இங்கே வா சொல்கிறா. வாங்கிட்டு வந்திருக்க கோல்டு வின்னர் 1 லிட்டரு ஊற்றுறோம். 1 லிட்டரு ஊற்றுமா, பார்த்தா நிறைய போட முடியும். சரிங்களா? இதை எடுத்து இதில் நான் நல்லா பெரட்டி விட்டு இதில் வைக்கிறது. இப்போ போண்டா போடுவீங்களா அந்த மாதிரி. காட்டு பழவி செஞ்சு காட்டு. எஸ், நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நிறையா போட்டான். அடாடாடாடாடாடாடாடா மக்கள், இங்கே வாருங்க மக்களே. இங்கே பாருங்க. அடாடாடாடாடா, உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறான். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோன்னே வேறு மாதிரி இருக்குதுங்க. ஸ்மெல்லு நல்லா இருக்குது, அந்த மசாலா ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் வந்து அந்த பன்னு வருத்தமில்ல அதனுடைய ஸ்மெல்லாம் சேர்ந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஆஹா, காய் குழம்பு என்ன காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சா? அப்போ எடுத்து போடலாம். அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்தேன், போடலாம். ஆஹா மக்கள்ஸ், அப்படியே கொண்டாங்க. கமான். போதும், 3 பொரிச்சிக்கலாமா? 3 பொரிச்சிக்கலாம். ஆமாம், நிறைய போட்டோம்னால இன்னும் 1 போடலாமா அந்த சைடில்? கொண்டாங்க. தெரிக்குது. அந்த பக்கம் கேப். அந்த கேப்பில் தான். வாவ்
மக்கால்ஸ் பார்க்குறக்கு எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? அடாடாடாடா 4வது அரசல் 3வது அரசல் அது 3வது அரசல் தான் பார்க்குறக்கு செம்மையாக இருக்குங்க வார. ஆஹா சரி ஓகே மக்கள்ஸ், எல்லா லெக் பீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொரிச்சாச்சு. சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ சாப்பிட முடியாது மக்கள்ஸ். இது ஒரு சின்ன வேலை இருக்குது. ஏன்னா ஒரு லெக் பீஸ் எடுத்து வெந்துருச்சா அப்படிங்கிறக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ளே வந்து லேயர் வேகவே இல்லை. அது உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், இப்போ அமுத்தும் போது காமிக்கிறேன். யூஸ்வலாக வந்து நம்ம தாத்தா சில்லி கடை உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். எங்கள் ஊரில் அம்மங்கோவில் சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தாத்தா சில்லி கடைன்னு ஒரு சில்லி கடை இருக்குது. அங்கே வந்து லெக் பீஸை பொரிச்சாங்க அப்படின்னா போட்டுட்டு ஒரு 3/4 வேக்காடு வெந்த உடனே வெளியே எடுத்து வச்சு அமுத்துவாங்க. லெக் பீஸ் அமுத்துனாங்கன்னா என்ன ஆகுனா அந்த லெக் பீஸ் வந்து பிதுங்கிரும். ஸோ உள்ளே அந்த பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் வேகாமல் இருக்கும். அதை எல்லாமே வேக வைக்கிறதுக்காக ஒரு டைம் அமுத்தி இன்னொரு டைம் எண்ணெய் போடுவாங்க. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பட்டுன்னு அந்த பக்கம் அந்த அம்மா உள்ள லாஸ்ட்டாக போட்டாங்கல்ல, அது வந்து வேகிறதுக்குள்ளே நானும் பல்லவியும் இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ண போகிறோம் மக்கள்ஸ். வாங்க. ஓகே, ஒரு லெக் பீஸ் எடுத்து ஆல்ரெடி ஒன்று வச்சு அமுக்கி பார்த்ததில் தான் தெரிஞ்சுது அந்த மேட்ரு. ஓகே ஓகே பல்லவி காட்டு. உள்ளே பாருங்க மக்களே, தெரியுதா? உள்ளே கொஞ்சம் அந்த பச்சை இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே திருப்பி காட்டு. எஸ், இதைத்தான் வேக வைக்க போகிறோம். உள்ளே போகலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்து அமுத்த வேண்டாம் பல்லவி, கணக்கு அமுத்து. சைடு ஏய் திரடா, பார்வைக்கு வேணா இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தா அப்படியே லெக் பீஸ் தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் உள்ளே வந்து வேகலைங்க. இந்த மாதிரி பண்ணி வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம், அழகு முக்கியம் இல்லை. ஆமாம், 2 ஒட்டுக்காவா? ஐயோ மாட்டிட்டேன். சரி, தாய் குளமே ஆரம்பிக்கலாமா? 2 போட்டுக்கலாம். 1 2. அப்பா கண்ணால் எரியுது. வேகலை, உள்ளே இருக்கிறது வேகலை, அதனால தான் இப்படி பொரியுது. கறிகிற போகுது. ஓகேவா? வந்துருச்சா? அங்கே ஆஹா மக்கள் இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மறுன்னு. போடலாமா அதில்? இப்போ பார்க்குறதுக்கு அழகாலினாலும் சாப்பிட்றதுக்கு சக்கத்தாக இருக்கும். எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். இன்றைக்கி ஃபேமிலி மெம்பர் சாப்பிட போகிறாங்க. எடுத்துக்க முடியும், உனக்கு என்ன பீஸ் பிடிக்குமோ எடுத்துக்க. எடுத்து அப்படியே கடி வாக்கலாம். மூந்து ஆரம்பிச்சிட்டான்டா. ஆஹா அடா அடா அடா. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? உண்மையில நல்லா இருக்கா? நல்லா வந்திருக்கா? அடுத்து நம்ம டேடி. எங்க அப்பா சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிட்டு சொல்லுப்பா. அம்மா அடே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு சொட்டு ரத்தம் ஒரு மாட்டேன் இருக்குது. மக்கள் அடுத்தது சின்ன முட்டி எப்படி இருக்குதே? எப்படி இருக்குதே? நானே சூப்பராக இருக்குதா? ஓகே சாமி, மணி கடிமா கடிக்க முடியாதா? எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தட்டி போட முடித்தா அருமையாக வெந்து அதனுடைய டேஸ்ட்டே கொடுக்குது. அப்படியே பல்லு கடி. அதுக்கு முன்னே ஒன்று சாப்பிட்ட மேலே நல்லா இல்லை. இப்படி தட்டி தான் செய்யணும். ஆமாம், நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. பல்லவி எல்லாரும் சாப்பிட்டாங்க. அடுத்து நீ.
நல்லா இருக்கா? நம்மளும் ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா இல்லையா எப்படி தரமாக இருக்க? தட்டி போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அந்த பண்ணு தான் டேஸ்ட் கொடுக்குறதே. பண்ணு தான் டேஸ்ட் கொடுக்குறது. பண்ணு தான் டேஸ்ட் நல்லா இருக்குதுல்ல? பந்து போட்டால் நல்லா இருக்குதுல்ல? KFC ஸ்டைலில். ஓகே மக்கள்ஸ், கடிக்கிறேன். யாருமே இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா இதை விடவே மாட்டாங்க. இப்படி அதான் மைக் போட்டிருக்கேன். நல்லா இருக்குது. என்ன சொன்னாப்படி இருங்க மக்கள். என்னப்பா இந்த மாதிரி செஞ்சுட்டா யாருமே இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது மக்களே. அந்த உள்ள தட்டி போட்டது நல்லா இருக்குது. ஏமா இந்த பண்ணு போடங்காட்டி தான் நல்லா இருக்குது. பண்ணு போடங்காட்டி நல்லா இருக்குது. ரெண்டாவது தட்டி போட்டோமல்ல, அதில் தான் இந்த வெந்ததே. அதுக்கு முன்னே எடுக்கிற அப்படியே பச்சையாக இருந்தது. இன்னைக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. குறையே சொல்ல முடியாது மக்களே. மெயின் பன்னு போட்டது வெளியே டேஸ்ட்டாக இருந்தாலும் கூட வெளியே என்றைக்குமே வந்து அது அந்த ஒரு முறை டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள். பன்னு போட்டால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குது. அது தட்டணும்ல, அதுதான் டேஸ்ட்டு. இன்னைக்கு தட்டாமல் இருந்தோம்னா சாப்பிட முடியும். வேஸ்ட். ஒருத்தருமே சாப்பிட மாட்டாங்க. யாருமே சாப்பிட. பச்சை அப்படியே இருக்குது இல்ல, பச்சை மிளகு கறி அப்படியே பச்சையா இருக்குது. இது நல்லா வெந்து வச்சு வரு. நாளா திங்கவே மாட்டேன். இதில் பிரியாணிக்கெல்லாம் ஓட்டாராங்களா, அதே திங்க மாட்டேன். ஆமாம், இன்னும் கேப்பர் இருக்குது. சூப்பராக இருக்குது. வெங்காயம் இருக்குது. ஆமாம், வெங்காயத்தோடு சொன்ன வருமா முதல்ல அப்படி நல்லா ஒரு சொட்டு ரத்தம் வருங்க மக்களே. கண்டிப்பாக சொல்கிறேன், 100% உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முந்தானே கோழி வச்சுன்னு பிடிக்கல. அடிப்பொலி.